Hi friends, welcome to XZM of Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera TASKalfa 2554ci மிஷினோட ஒரு full specifications and features பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க friends. First இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா காப்பி, பிரிண்ட், ஸ்கேன், ஃபேக்ஸ் வந்து ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இந்த மிஷினோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படினா 25 ppm, 35 ppm, 40 ppm, 50, 60, 70 சோ இந்த வேரியன்ட்ல இந்த மிஷின் கிடைக்குது. இந்த மிஷினோட approximate weight பாத்தீங்க அப்படினா 90 kg இருக்கும் फ्रेंड्स. இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் காப்பி டைம் அவுட் பாத்தீங்க அப்படினா 6.4 seconds வந்து black and white காப்பியும் 8.5 secondsல கலர் காப்பியும் வரும் फ्रेंड्स. காப்பி ரெசல்யூஷன் வந்து 600x600 dpi. காப்பி சைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் A6R ல இருந்து மேக்ஸிமம் A3 வரைக்கும் நம்மளால இந்த மிஷின்ல காப்பி எடுக்க முடியும். அண்ட் தென் ஜூம் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 25% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 400% வரைக்கும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. மல்டிபிள் காப்பீஸ் வந்து 1 ல இருந்து 9999 காப்பீஸ் வரைக்கும் செட் பண்ணி காப்பி எடுக்க முடியும் फ्रेंड्स. நம்ம காப்பி எடுக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு யூஸ் ஆகுறது இந்த கண்ட்ரோல் பேனல் தான். இந்த கண்ட்ரோல் பேனலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10.1 inch ஃபுல் கலர் டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இத வந்து நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிஷினோட பிரிண்டிங் ஃபியூச்சர் பத்தி பார்க்கலாம் फ्रेंड्स. பிரிண்ட் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 1200 x 1200 dpi. இந்த மிஷினோட மினிமம் பிரிண்டிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா A6R, மேக்ஸிமம் வந்து 12.6 x 48 inch வரைக்கும் நம்மளால இந்த மிஷின்ல பிரிண்ட் எடுக்க முடியும். சோ தட் இந்த மிஷின்ல பேனர் பிரிண்டிங் எடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம 12.6 x 19 inch வரைக்கும் நார்மலா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போறதெல்லாம் பேனர் பிரிண்ட். ஓகேங்களா? இந்த மிஷினோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டைம் அவுட் பாத்தீங்க அப்படின்னா 7 secondsல black and white பிரிண்டும் 9.2 secondsல கலர் பிரிண்டும் வந்துரும் फ्रेंड्स. இது ஒரு நெட்வொர்க் மிஷின் அண்ட் தென் பென் டிரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம், ஃபோன்ல இருந்தும் பிரிண்ட் எடுக்கலாம் फ्रेंड्स. இந்த மிஷினோட மெமரி பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டர்டா 4GB RAM கொடுத்திருக்காங்க அண்ட் 32GB ல SSD கொடுத்திருக்காங்க. பேப்பர் இன்புட் பத்தி பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேசட்ல பாத்தீங்க அப்படினா 500 sheets கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. மினிமம் A6R ல இருந்து மேக்ஸிமம் லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால லோட் பண்ணிக்க முடியும். சோ அண்ட் தென் கேசட் 2 ல பாத்தீங்க அப்படினா 500 sheets கெபாசிட்டி இருக்கு. இதுல வந்து A6R ல இருந்து 12/18 வரைக்கும் நம்மளால பேப்பர் லோட் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினோட ஒரு முக்கியமான ட்ரே பாத்தீங்க அப்படினா பைபாஸ் ட்ரே தான். சோ மேனுவல் ட்ரே அப்படினு சொல்லுவாங்க. இதோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படினா 150 sheets கெபாசிட்டி இருக்கு फ्रेंड्स. and then இதோட பேப்பர் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா A6R ல இருந்து 12.6 x 48 inch வரைக்கும் நம்மளால பிரிண்ட் எடுக்க முடியும். அதாவது பேனர் பிரிண்ட் சொன்னல அதெல்லாம் வந்து பைபாஸ்ல தான் பிரிண்ட் எடுக்கணும். at the same time 12.6 x 19 பேப்பர் இருக்கு அப்படினா அதெல்லாம் நீங்க வந்து பைபாஸ்ல தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா A6R ல இருந்து 12.6 x 19 சைஸ் இருக்கிற பேப்பர்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா 52 GSM ல இருந்து 300 GSM வரைக்கும் இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும் फ्रेंड्स. and then பேனர் பிரிண்ட் இருக்குல, சோ அந்த பேனர் பிரிண்ட் வந்து that means 12.6 x 19 above 48 inch வரைக்கும் இருக்கிற எந்த பிரிண்டா இருந்தாலும் நீங்க வந்து 136 GSM ல இருந்து 163 GSM வரைக்கும் இந்த மிஷின்ல வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் फ्रेंड्स. தென் இந்த மிஷினோட அவுட்புட் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படினா 500 sheets கெபாசிட்டி இருக்கு फ्रेंड्स. இப்போ நம்ம இந்த மிஷினோட ஸ்கேனிங் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸ்கேனிங் பாத்தீங்க மேக்ஸிமம் A3 வரைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேனிங் பத்தி பேசும்போது கண்டிப்பா DPA பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க 7140 DP 7140. சோ இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 50 sheets கெபாசிட்டி இருக்கு. and then இதுல வந்து நம்ம வந்து 1900 mm வரைக்கும் இந்த DP ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இதோட ஸ்கேனிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 50 காப்பி வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஸ்கேன் பண்ணும். டூப்ளெக்ஸ்ல வந்து 16 காப்பி ஸ்கேன் பண்ணும் फ्रेंड्स. ஸ்கேன் ரெசல்யூஷன் வந்து 600 dpi, 400 dpi, 300 dpi, 200 dpi, 200 x 100 dpi, 200 x 400 dpi. சோ இந்த dpi ல நம்ம வந்து ஸ்கேன் ரெசல்யூஷன் செட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஃபைல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா TIFF, JPEG, XPS, OpenXPS, PDF, high compression PDF. சோ இது எல்லாமே இதுல டிஃபால்ட்டாவே வந்துருது फ्रेंड्स. ஆப்ஷனலா பாத்தீங்க அப்படினா searchable PDF கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இந்த மிஷின்ல என்னென்ன டைப்ல எல்லாம் ஸ்கேன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா scan to SMB இருக்கு, scan to FTP இருக்கு, scan to email, scan to USB, twin scan, network twin scan எல்லா மெத்தட்லயும் வந்து இந்த மிஷின்ல இருந்து ஸ்கேன் பண்ண முடியும். at the same time பாத்தீங்க அப்படினா 2000 அட்ரஸ் புக் வந்து இந்த மிஷின் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் फ्रेंड्स. and இந்த மிஷினோட கன்சூமபிள்ஸ் பத்தி பார்த்தலாம். இதுல பாத்தீங்க அப்படினா CMYK சோ 4 டோனர் கொடுத்திருக்காங்க. இந்த black டோனரோட yield பாத்தீங்க அப்படினா 20000 copies. and then color toner yield பாத்தீங்க அப்படினா 12000 copies फ्रेंड्स. இதுலயே பாத்தீங்க அப்படினா இந்த TASKalfa 3554ci மிஷின் இருக்குல, சோ அந்த மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா black toner வந்து 30000 காப்பி yield கொடுத்திருக்காங்க. கலர் டோனருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 20000 காப்பி yield கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இந்த மிஷினோட drum life பாத்தீங்க அப்படினா 2 lakhs copies கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இந்த ட்ரம்க்கு வந்து 2 lakhs copies life. டெவலப்பர் யூனிட்டோட லைஃப் பாத்தீங்கன்னா 6 lakhs copies. சோ ரெஸ்ட் ஆஃப் தி எல்லா கன்சூமபிள்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவங்க 6 lakhs copies life கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த மிஷினோட பவர் கன்சம்ப்ஷன் பத்தி பார்த்தலாம். 2554 ஓட ரன்னிங் மோட் பவர் கன்சம்ப்ஷன் பாத்தீங்க அப்படினா 480 வாட்ஸ், ஸ்டாண்ட் பை மோட்ல 40 வாட்ஸ், பவர் சேவ் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா 0.5 வாட்ஸ் தான் இருக்கும் फ्रेंड्स. அண்ட் இதே மாதிரி 3554 இருக்குல, சோ அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ரன்னிங் மோட்ல 590 வாட்ஸ், ஸ்டாண்ட் பை மோட்ல 40 வாட்ஸ், பவர் சேவ் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா 0.5 வாட்ஸ் தான் இருக்கும் फ्रेंड्स. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from K7. Teaching is the royal way to learn. Thank you for watching.